அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம மறக்கப்பட்ட தமிழர்கள் வரிசையில் மயிலை பொன்னுசாமி சிவஞானம் என அழைக்கப்படுகின்ற மாப்போசி, தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களை தொடர்ந்து மகாவித்வான் மீனாட்சி பிள்ளையுடைய சீடரான உவே சுவாமிநாத ஐயர், அவருடைய சீடரான வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் என்பவரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இது ஒரு குரு பரம்பரை மாதிரி. அவங்க குரு சிஷ்யர்கள் எப்படி சேவை செஞ்சு அவங்க கிட்ட இருந்து அறிவு, அன்பு, அருள், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றாங்கன்ற மாதிரி ஒரு ஏற்பாடு. அவரு 1906 11/4/1906 கிருஷ்ணராஜபுரம்ன்ற ஊர்ல பிறந்தவர். 11/4 பிறந்து 4/11 இறந்தார். 1988 82 ஆண்டுகள் ஆயுள் முழுக்க தமிழ் இலக்கியம், ஆன்மீகம் இந்த பணியிலேயே தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டவர். சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வரும்பொழுது நம்ம SSLCன்னு சொல்லக்கூடிய படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி முடக்குவாதம் என்கின்ற உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு அந்த தேர்வு எழுத முடியாம போனவர். அதுக்கப்புறம் வெவ்வேறு ஆசான்கள் மூலமா தன்னுடைய கல்வியை தொடர்ந்து ஒரு வழியா ஒரு குறிப்பிட்ட ஆதீனம் கிட்ட கல்வி கற்க போகும்போது அவருக்கு நீங்க ஊவேசா கிட்ட போய் மாணவரா சேருங்க, அது உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு. ஏன் அதை சொன்னாங்கன்னா, அவரு தமிழ் மேல உள்ள காதல்னால நடராஜன் சொல்லக்கூடிய சிவனை பத்தி ஒரு 15வது வயசுல போற்றி பத்தின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. இதை பார்த்த உடனே அந்த ஆதீனம், நீங்க ஊவே சுவாமிநாதன் போய் சேருங்க, அப்பதான் உங்களுக்கு எதிர்காலம் வேற மாதிரி போகணும்னு வழிகாட்டுறாங்க. ஊவேசா கிட்ட போனா சேர்த்துக்கலாம் மாட்டார் எல்லாரையும். ஏன்னா அவரையே தருமபுர ஆதீனத்துல போய் நீங்க சிஷ்யரா சேருங்கன்னு சொல்லும்போது அவரையும் சேர்த்துக்கல. எப்படியாவது மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை கிட்ட போய் சிஷ்யரா சேரணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் அவரையும் சேர்த்தாங்க. அப்பெல்லாம் எப்படின்னா, இப்ப எப்படி நம்ம நுழைவுத் தேர்வு நடத்துவோமோ அதை சட்டபூர்வம் இல்லாத ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி தான் ஒரு பெரிய ஆசிரியர்கிட்ட போய் சேர்றது. அப்போ இவர் ஊவேசா போய் பார்த்து, ஐயா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட மாணவனா இருந்து கல்வி கற்க விரும்புறேன் போது, அப்படியா தமிழ் இலக்கெல்லாம் பிடிக்குமா, சரி கம்பராமாயணத்துல ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு அப்படின்னா, இவர் உடனே ஆடவர் நகையுற, ஆண்மை மாசுற, தாடகை எனும் பெயர் தையலால் சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அதாவது இந்த பாட்டு ஒரு லேடியை போயிட்டு நீங்க கொண்டுட்டு வந்திருக்கீங்க, தாடகைன்ற பொம்பளைய. இது எல்லாரும் பார்த்தா சிரிப்பாங்க, இது ஆம்பளத்தைக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் தோணிக்கிற பாட்டை அப்படிப்பட்ட ஒருத்தவனுக்கு முடிசூட்ட போறாங்கன்னு கூனி பரிகாசமா சொல்லக்கூடிய ஒரு இடம். சரி இந்த பாட்டு சொல்லிட்டேன், இதுல உள்ள நயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு அவர் திருப்பி கேட்கும்போது, இத கூனி நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு தப்பிக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்றாரு. ஆடவர் நகையுறன் ஆள் தவர், அதாவது தவற்றவர்கள்லாம் மகிழ்ச்சி கொள்ள அப்படின்ற அர்த்தத்தையும் சொல்லிட்டு, ஆண்மை மாசுர தாடகையனும் அப்படின்னு சேர்த்து, தாடகையனும் பொம்பளை பேரை கேட்டாலே ஆண்மை மாசுரன்ற மாதிரி அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை சொல்லி இப்படி ஒரு நயம் இருக்குதுன்னு சொல்லும் போது ஊவேசா பார்க்கிறார், உண்மையிலேயே ஆர்வம் உள்ள ஆள் தான் போன்றதுன்னு சொல்லிட்டு, சரி நீ மாணவனா இருக்க சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொண்டு ஊவேசா வாழ்க்கையில் உயிர் பிரியும் நாள் வரை அவருடைய சீடனாவே இருந்திருந்தாரு. எப்படிப்பட்ட சீடன்னா, ஊவேசாவுடைய இறுதி காலத்துல சர்க்கரை நோயினால் அவருடைய கால் எல்லாம் புண்கள்லாம் அதுக்கு தினசரி பணிவிடை செய்ய வேண்டிய சூழ்நிலை அதையும் அவர் குடும்பத்தில் இருக்கவங்க யாரையும் பண்ண விடாம இவரே தான் பண்ணுவாராம். ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் பாடம் கேட்பார் அவர்கிட்ட.
இவர்கிட்ட வந்து போறதுக்கு வந்து நமக்கு எந்த காரணமும் சொல்லக்கூடாது, தூரமா இருக்கு, வீடு தூரத்துல இருக்கு, பயணம் நேரம் வீணாகுதுலாம் சொல்லக்கூடாது. அவர் இருக்க வீட்டுக்கு எதிர் வீட்லயே ஒரு அறைய வாடகை கேட்டு அதுலயே வந்து உட்கார்ந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மாணவன் முழு ஆசையோட கடைசியில மூவேசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை வந்து தொடர்ந்து கலைமகள் என் வாழ்க்கை சரிதம் எழுதி முடிக்கும் போது முடிக்கிறதுக்கு முன்னாடியே மூவேசா இறந்துடுறாரு. அவருடைய குறிப்புகளை வச்சு அதை எழுதி முடிச்சவரும் இவர் தான். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் கலைமகள் ஆசிரியராக வர்றாரு. 32லயே கலைமகள் ஆசிரியராக வந்துடுறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இளமன்வாரியார் ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது சொல்லுவாரு, எல்லாருக்கும் ஆசிரியர்கள் தான் சாமி கும்பிடும் போது சரஸ்வதி தான் நமக்கு ஆசிரியர்னு சொல்லுவோம். கலைமகளுக்கு இவர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாரா மேடையில சொல்லும் போது, கலைமகளுக்கு இவரே ஆசிரியர் அப்படின்னு. சிலேடை வந்து அவருக்கு நம்ம தமிழ் உலகத்துல காலமேகன்ற புலவர் எப்படி வந்து செய்யுள்ள எல்லா இடத்துலயும் சிலேடை பேசுவாரோ அந்த மாதிரி உரைநடையில தினசரி வாழ்க்கையில நடந்து போற வழியில வர வழியில எல்லா இடத்துலயும் சிலேடை வந்து அவருக்கு அருவி மாதிரி வந்து கொட்டும் வாழ்க்கையிலே. நான் சொன்ன அந்த வாரியார் நிகழ்ச்சியில வாரியார் ஒரு நூல் வெளியிடுறாரு. அதுக்கு வந்து இவரை வந்து பொன்னாடை போத்த சொல்றாங்க. அப்போ இவர் இருந்து நூல் கொடுத்தவருக்கு ஆடை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்துறாரு. அங்க ஒரு குழந்தை வந்து நல்லபடியா பேசிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பேனா பரிசளிக்க சொன்னாங்களாம் வாரியார்கிட்ட கொடுத்து. இவர் முதல்ல நூல் கொடுத்தவங்களுக்கு ஆடை கொடுக்குறேன்னு ரொம்ப அர்த்தத்தோட பேசிட்டு போனாரு. பதில் நான் சொல்றேன் பாரு இப்ப சொல்லிட்டு, நாவால் சிறப்பு செய்த குழந்தைக்கு பேனாவால் நாம் சிறப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு சொன்னாராம். இந்த மாதிரி தமிழை வந்து அவங்க காதலிச்சு அது கூட தினசரி வாழ்க்கையில வளர்ந்து வந்திருக்கிறாங்க. ஐயாவுடைய சாதனைகள் படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நாட்டுப்புறவியலுக்கு அவர் செஞ்ச சாதனைகள் சொல்லிட்டு ஒரு தனி பட்டியல் கொடுக்கலாம். ஆன்மீக ஏரியால அவர் பண்ணக்கூடிய சாதனைகள் தனியா ஒரு பட்டியல் கொடுக்கலாம். நாட்டுப்புறவியல்ல பாத்தீங்கன்னா ஒரு 29 தொகுதிகள் நாட்டுப்புற இலக்கியங்களை மட்டும் தொகுத்து வழங்கியிருக்கார். அதுல ஒரு 4 வகை பாடல் தொகுதிகளும் அடங்கும். நாட்டுப்புற வாழ்வியல் பாடல்கள், திருமண பாடல்கள், தமிழ் பழமொழி பாடல்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 4 வகையான தலைப்புகள்ல ஒரு 21,342 பழமொழிகளை ஒரு கிராமமா போய் ஒரு இடத்துலயும் பாட சொல்லி அந்த பாட்டிங்க கிட்ட, வயசானவங்க கிட்ட, பெண்கள் கிட்ட, விவசாயி கிட்ட கேட்டு 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 தொகுத்து 21,342 பழமொழிகளை தொகுத்து தமிழ் பழமொழிகள் தனியா வெளியிட்டிருக்காரு. இது இல்லாம சிறுகதையில ஒரு பெரிய ஜாம்பவான். ஒரு 40-50 ஆண்டுகள் கலைமகள் ஆசிரியரா இருக்கும் போதே வந்து சிறுகதைகள் வெள்ளமா வழங்கியிருக்காரு. அதுல பவள மல்லிகை, நீலமணி, மிட்டாய்க்காரன், அப்புறம் அகிம்சை, இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் சிறுகதைகள்ல வந்து நிறைய தொகுப்புகள் வழங்கியிருக்காரு. அது ஒரு பக்கம் 2 பக்கம் தான் வரும். 2 பக்கம் சிறுகதை தான் இருக்கும். ஆனா உள்ளத்தை தொடுற மாதிரி ஒரு சாமர்த்தியம் உள்ளவர். மிட்டாய்க்காரன்ற கதையை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். மிட்டாய்க்காரன் ஒரு சின்ன கதை, ஒரு சிறுகதை தான். ஒரு வந்து தலையில வந்து தன்னுடைய தட்டுல மிட்டாய்கள்லாம் வச்சு தினசரி தெருவுல வியாபாரம் பண்ணிக்கிட்டு போறவன். அப்படி போறவனுக்கு வீட்டுல இருக்க அவனுடைய சின்ன குழந்தை எனக்கு கொடு தினசரி கேட்கும். கொடுக்கவே மாட்டான். இது வியாபாரத்தை கொண்டு போறது, டெய்லி கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த குழந்தை கேட்கவே இல்லை, ஒரு மிட்டாய் எடுத்து வாயில போட்டுடுச்சு. கோபத்துல வியாபாரத்து கிளம்ப நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி ஓங்கி அது கண்ணத்துல ஒரு அறை, அது அப்படியே சுருட்டு கீழே விழுந்துச்சு. உனக்கு போய் முதல்ல கொடுத்துட்டு நான் வியாபாரத்துக்கு பண்ண என்ன ஆகும் சொல்லி திட்டிட்டு தலையில எடுத்து வச்சுட்டு போயிடுறதான் கதை போகுது. நடந்து போயிட்டு இருக்கும்போது வியாபாரத்துக்கு ஒரு வழியில ஒரு கல்லு தடுக்கி பக்கத்துல உள்ள சாக்கடைன்ற பகுதியில சாஞ்சி கீழே விழுந்ததான் தட்டுல இருந்த மொத்த மிட்டாய் கொட்டி போகுது. சும்மா ஒரு 3-4 தவிர மிச்சம் எல்லாமே கொட்டி போகுது. அதுல கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிறான். இப்ப என்ன பண்றது, எல்லாமே கொட்டி போச்சு. தட்டு எடுத்துட்டு அந்த மிச்சருக்கு அந்த 4 மிட்டாய் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா குழந்தை இப்படி அடிச்சு போட்டு போயிருக்காருன்னு மனைவி வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. சாயந்தரம் வந்த உடனே அவர்கிட்ட சண்டை போடணும்னு
போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறாரு. என்னதுக்கு இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தீங்க, வியாபாரத்துக்கு போனவன்னு கேட்குறாங்க. பதில் எதுவுமே சொல்ல முடியல. ஒரு பக்கம் நம்மளே தனக்கு கோபம் வருது, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு போயிருக்கோம் நம்மன்னு. இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அழையும் துக்கமா வரக்கூடிய சூழ்நிலை. குழந்தை என்ன பண்ணுது, தூங்கிடுச்சான்னு வார்த்தை கேட்கிறான். என்ன காலையில் அப்படி போட்டு அடிச்சுட்டு இப்ப தூங்கிடுச்சான்னு ஒரு கேள்வி வருதுன்னு சொல்லிட்டு கோபத்துல இருக்கும் போது கிட்ட போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க பேசிட்டு இருக்க சத்தத்துல அது முழிச்சிருக்கு. அப்போ நடந்தது சொல்றான் மனைவிட்ட, எனக்கு வந்து கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு, மொத்தத்தையும் கீழே கொட்டிட்டேன், 4 தான் மீந்தது. சரி, நான் பண்ண தப்புக்கு தான் எனக்கு இந்த அறிவு கொடுத்துருக்காருன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 4-5 மிட்டாய் எடுத்து அந்த குழந்தை கையிலேயே கொடுத்து அதை தூக்கி வச்சு கணத்தை ஒரு முத்தம் கொடுக்குறான். அது ஒண்ணுமே புரியல. காலையில அப்படியே அடிச்சுட்டு சொன்னா இப்போ வந்து நம்ம கணத்துல முத்தம் கொடுக்குறான் அப்படின்னு அவங்க அம்மாவும் சரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஏதோ இனிமேல் புத்தி வந்தா சரி சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு அவங்களும் முத்தம் கொடுக்குறாங்க. 2 பேரும் அதை பார்த்துட்டு சிரிக்குது. அப்போ சொல்றான், இனிமே எல்லா நாளும் நான் கிளம்பும்போது முதல் மிட்டாய் உன் கையில கொடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா தெய்வமும் குழந்தையும் ஒன்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் தான் அவசரத்துல புத்தி எழுந்துட்டேன் அப்படின்னு. இது வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்காக ஒரு 2 பக்க கதை. இது ஒரு கதை. இந்த மாதிரி அகிம்சைன்னு ஒரு கதை. இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் இவ்வளவும் வந்து வழங்கி இருக்கக்கூடியவர். நாட்டுப்புற இலக்கியங்களுக்கு தனியா ஒரு படைப்பாளியாவே பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆள். விருதுகள்னு பார்க்கும் பொழுது நிறைய விருதுகள் கொடுத்திருக்காங்க. திருமுருகாற்றுப்படை அரசுன்னு கொடுத்திருக்காங்க, செந்தமிழ் புலவர்னு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து காஞ்சி பெரியவர் மூலமா அவருக்கு கிடைச்ச வாகீச கலாநிதி அப்படின்ற ஒரு பட்டத்தை மட்டும் அவர் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்திட்டு வந்துருக்காரு. வாழ்க்கை ஃபுல்லாக அதை பயன்படுத்தி இருக்காரு. இதுல கம்பராமாயணம் அப்படின்றத வந்து அவரு அழியா அழகுன்ற தலைப்பிலையும், கந்தபுராணம் 20 நாள் தொடர் சொற்பொழிவு நடத்தி அதை நூலாமாக்கும் பொழுது கந்தவேல் கதையமுதம் அப்படின்ற தலைப்பிலையும், நாட்டுப்புற இலக்கியங்கள்ல வலை அறிவின்ற தலைப்பிலையும், திருமுருகாற்றுப்படைய வழிகாட்டி அப்படின்ற தலைப்பிலையும் எளிமைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி எழுதி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த அளவுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா, கம்பன் கழகத்துல அவர் பேரால ஒரு விருது அறிவிச்சு இப்ப அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு கம்பன் கழகத்துக்கு வந்து அவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு உதாரணமா சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். இப்போ அவர் வந்து ஒரு மெய்ப்பாட்டியல், உய்த்துணர்வும் திறன், அப்புறம் வந்து ஒப்பியல் இப்படின்னு ஒரு 7 தலைப்புல கம்பராமாயணத்தை அணுகிறார். அந்த இலக்கணத்தை வந்து நம்ம எப்படி அணுகணும்னா, கம்பனுடைய பார்வையில மெய்ப்பாட்டியல் எப்படி இருந்திருக்கு, உய்த்துணர்வும் திறன் எப்படி இருந்திருக்கு, ஒப்பீட்டியல் எப்படி இருந்திருக்கு, கம்பரும் தேவரும் இப்படின்னு பல்வேறு ஒரு 7 தலைப்புகள்ல அதை ஒப்பிட்டு இவருடைய உரை நயத்தினுடைய சாமர்த்தியத்தை கம்பராமாயணத்துல அவர் வெளிப்படுத்துறாரு. அது எப்படி சில உதாரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு, ராமபிரான், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் 14 ஆண்டுகள் போலான்னு கிளம்பி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இத பார்த்தவங்க 3 பேர். ஒண்ணு கம்பன் பார்த்திருக்காரு, கடவுள் பார்த்திருக்காரு. அதை தவிர அங்க அவங்க கிளம்பி போகும்போது அப்பா சந்தோஷமா போறானா அப்படின்னு கைகையை பார்த்திருக்கா. இந்த 3 பேர் பார்த்திருக்காங்க, கிளம்பி போறாரு. அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல சொல்றாங்க. வெய்யோன்னு சொன்னா சூரிய ஒளி நட்டம், வெய்யோன் ஒளி தன்மேனியில் விதிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான் அப்படின்னு 2 வரையும் அவங்க போனதை மட்டும் சொல்றாரு. பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். இடையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள சீதையோடையும் தன்னுடைய இளையவனோட போனா, இந்த அழகு சொல்லும் பொழுது கருமேனியா இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, மை பளபளப்பா இருக்காது, மரகதமோ அப்படின்னு சொல்லி, மரகதம் ரொம்ப சின்னதா இருக்கு, மறி கடலோ அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்பவும் போதல. கடல் இருக்கிற இடத்துல மற்றவங்க வந்து தன்னுடைய அழகை ரசிச்சுட்டு போனோம் தான் சொல்லும். ஆனா இவன் போற இடத்துல பாக்குறவங்களுக்கு எல்லாம் அந்த அழகை ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறான்.
ஸோ அப்போ மாதிரி கடல் கிடையாது, மழை முகிலோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அதுவும் திருப்தி இல்லைன்னு உடனே ஐயோ இவன் வடிவு அழியா அழகுடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இது எப்படி சொல்ல வர்றாருன்னா, கீவாஜா ஒரு குழந்தை தன் உரியில 3வது பானையில இல்ல 4வது பானையில தனக்கு வேண்டிய தயிரோ வெண்ணையோ இருக்குன்னும் போது அதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் எடுத்து போடும், அதுக்கு மேல ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்து போட்டு பார்க்கும், அதுக்கு மேல இன்னும் ஒரு சின்ன பானையை கவுத்து அது மேல ஏறி எடுக்க ட்ரை பண்ணும். இத்தனை படி போட்டதுக்கு அப்புறமும் எடுக்க முடியலன்னு ஐயோன்னு கத்தும்ல, அந்த மாதிரி இந்த சூழ்நிலையை சொல்றதுக்காக வெய்யோன் என்னும் சோதி தன்னுடைய உடலுடைய ஒளியில அவனுடைய சோதி மறைஞ்சு பொய்யோ எனும் இடையாளுடன் நிலையாளுடன் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லவே முடியல. அழியா அழகுடையான்னு சொல்லி முடிச்சிருந்தார். இந்த அழியா அழகுன்ற வார்த்தையை தான் கம்பராமாயணத்தை எளிமைப்படுத்தி கீவாஜா எழுதும்போது அந்த தலைப்பா அழியா அழகுன்னு வச்சு எழுதி கொடுக்கிறார். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி தோல் கண்டார் தோளே கண்டார் நம்ம நிறைய இடத்துல முதல் வரி மட்டும் கேட்டிருப்போம் இல்லையா? அதை பத்தி சொல்லும்போது அவன் மிதிலைக்கு வந்துட்டான் அப்படின்ற பட்சத்துல அவனை பார்க்கும்போது அந்த பெண்கள் எல்லாம் பார்க்குறாங்களே, பார்க்கும்போது தோல் பார்த்தா தோலே பார்த்துட்டு இருக்காங்க, கால் பார்த்தவங்க காலே பார்த்துட்டு இருக்காங்கன்ற அர்த்தத்துல வரும் அது. தோல் கண்டா தோளே கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல தடக்கை கண்டாரோ ஆகுதே அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது முழுசா பார்த்தவங்க யாரும் இல்லை அப்படின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, பால் கொண்ட கண்ணார் யாரே வடிவை முடிய கண்டார் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 2 காரணம் தான் இருக்கும். முழுமையா பார்க்குற நம்ம கண்ணில் திறமை இல்லாம இருக்கணும் கண் பார்வையில, இல்ல நம்ம பார்க்கறது எல்லையற்றதாக இருந்தா முழுசா பார்க்க முடியாது. இதுதான் காரணம். அப்படி பார்க்கும்போது ராமனுடைய அழகை பத்தி சொல்லும் பொழுது பார்க்குறவங்க கண்ணில் கோளாறு சொல்ல முடியாது. ஏன்னா வாள் கண்ட கண்ணார் யாரோ அப்படின்னு சொல்றாங்க. வாள் மாதிரி ஒரு கூர்மை உள்ள கண் பார்வை உள்ள பெண்கள் பார்த்தாங்க, அதனால அவங்க கண்ணில் குறை இல்லை. எல்லையற்ற வடிவமா இருக்கிறதுனால தான் இதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அதோட நேயத்தை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. ஆனாலும் பார்த்தவங்க அவ்வளவு பேரும் நிறைவா இருந்தாங்க. அது எப்படின்னா, ஒரு கங்கைக்கு போறோம், அந்த தீர்த்தத்தை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம், சொம்பு எடுத்துட்டு போகலாம், கோலை எடுத்துட்டு போகலாம், குடம் எடுத்துட்டு போகலாம், எவ்வளவு வேணா எடுத்துட்டு போகலாம். எதுல எடுத்துட்டு போனாலும் கங்கையை முழுசா நம்ம எடுத்துட போறது இல்லை. ஆனா நம்ம கொண்டு போன பாத்திரத்தை முழுமையா எடுத்துட்டு அதே திருப்தியோட தான் நம்ம திரும்பி வரோம். இது போலதான் அவரை பார்த்தவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நயத்தை அதுல காட்டுறாரு. இது ஒண்ணு உயிர் உணரும் திறன், ஒண்ணு மெய்ப்பாட்டிலும் ஒரு தலைப்புங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே வர. ஒப்பீட்டியல்னு ஒண்ணு இருக்கு. கம்பன் சீவக சிந்தாமணியுடைய ஒரு இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஓடா நின்ற களிமையிலே சாயத்து ஒதுங்கி நின்று அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஓடா நின்ற களிமையிலே சாயத்து ஒதுங்கி நின்று கூடாதாரில் திரிகின்ற நின் போகை ஆளுமையோ அப்படின்ற மாதிரி வருவது. என்ன சொல்ல வர்றாருன்னா, மயில் நிறைய கண்கள் உள்ளதுன்னு தோகையை வச்சு சொல்றாங்க. சீவக சிந்தாமணியில சொல்லும் பொழுது பதுமை என்பவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சீவகன் கிளம்பி போயிடுறான். அப்ப எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் அவ கேட்கிறா, கிளியே மயில எல்லாத்தையும் பார்த்து கேட்கும். மயில பார்த்து கேட்கும் போது, இவ்வளவு கண் வச்சிருக்கிய நீ, உன் கண்ணுல பட்டிருக்கோம்ல, எந்த பக்கம் போனா சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்கன்ற மாதிரி கொண்டு போனாங்க. இந்த ஒப்புமையை கம்பன் பயன்படுத்தும் போது அதை அப்படியே பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் எப்படி கேட்கிறான்னா, மயில் சீதை நடமாடிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல வெளியில நடமாடாதான். ஏன்னா அதுக்கு கூச்சமா இருக்குமா வெக்கமா இருக்குமா, நம்மளோட இவ்வளவு அழகா நடக்கிறோம், நம்ம தோத்து போறோமே அப்படின்னு அவ ஒதுங்கி நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும், சீதை போயிட்டான்ற சந்தோஷத்துல மயில் சந்தோஷமா தைரியமா நடக்குதான், அகம் புரிந்து ஆடுதான், எல்லாமே பண்ணுதான். அப்போ கேட்கிறாரா,
நீ வந்து சீதை இருந்த பீரியட்ல எல்லாம் வந்து வெளியில வரமாட்டியே, நடமாட மாட்டியே, அழகெல்லாம் காட்ட மாட்டியே, இப்ப துணிஞ்சு வந்து நீ நடமாடுற காட்டுற அப்படின்னா அவன் எந்த பக்கம் போனான்னு போயிட்டான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தைரியமா வந்து நீ என்னுடைய அகம் பொழிந்து இது மாதிரி பாடுற, எந்த பக்கம் போனான்னு இவ கேட்கறதா ஒரு இடத்த கொண்டு வந்து கொடுக்குறார். இது தவிர மூமு இஸ்மாயில் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில வந்து நடுவராக வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்பொழுது அவர் வர முடியாம போயிடுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இவரை கீவாஜாவை நீங்க நடுவராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சூழ்நிலை அவர் நடுவராக வர்றதுக்காக பார்த்துட்டு என்ன திடீர்னு நம்மள போட்டாங்க, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிகழ்ச்சி எடுத்துக்கிறாரு. இது எப்படி அவர் உதாரணம் காட்டுறாருன்னா, முதல் முறை அனுமன் போயிட்டு தீ வச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 2வது முறை தூது போறதுக்கு ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னு ராமன் ஏற்பாடு பண்ணும் பொழுது அனுமனை அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ராவணன் கோட்டைக்கு போய் தைரியமா எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் ஒரே ஒரு அனுமன் தான் போட்டிருக்க ராமனுடைய படையில அப்படின்னு நினைச்சிருவாங்க. இந்த முறை வேற ஆளை மாற்றி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அங்கதனை அனுப்பணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கதனை அனுப்பணும்னு முடிவெடுக்கும்போது அவனும் எல்லா வகையிலையும் பொருத்தம் வரணும்னு சொல்லிட்டு அவனை ஏற்பாடு பண்றாங்க. அதை சொல்ல வராரு இவரு, மூமு இஸ்மாயில் ஐயா இன்னைக்கு நடுவரா வந்திருக்கணும், அவர் வரல, அதனால நான் வந்துட்டேன், அதுக்கு பதிலாக என்ன பொருத்தமானவன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு உதாரணம். தினசரி வாழ்க்கையிலேயே கூட இன்னொன்னு வந்தவாசியில ஒரு தொடர் சொற்பொழிவு நடத்துறாரு 20 நாட்கள் கந்த புராண சொற்பொழிவு. அது நடத்தும் பொழுது அது வந்து நூலா வெளியிடுறாங்க, கந்தவேல் கதையமுதம்னு. அங்க இவருக்கு மாற்று கருத்து உடையவர் இவருக்கு முன்னாடி அறிமுக உரை பேசுறாரு. பேசும்பொழுது ஈவாஜா பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல, ஏன்னா பெரும்பாலும் வந்து என்னுடைய கருத்துக்களை அவ்வளோ ஒத்து போகாது. அப்புறம் சொன்னாங்க அவர் சுவாமிநாதனுடைய ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து நிகழ்ச்சியில வரேன்னு ஒத்துக்கிட்டேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை வந்து சொல்லும் பொழுது இதுக்கும் அவர் அதான் சொல்றாரு மேடையில, ரொம்ப மகிழ்ச்சி அந்த மாதிரி சொன்னதுக்கு. இது எப்படி இருக்குன்னா உடனே கம்பராமாயணத்துல ஒரு உதாரணம். எப்படின்னா அனுமன் போயிட்டு சீதை கிட்ட நான் தான் அனுமன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமபிரானுடைய தூதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சீதை பேசுறதா ஒரு வசனம் இருக்கு. அவ வந்து அரக்கனே ஆக வேறு ஒரு அமரனே ஆக அன்றி குரங்கு இனத்து வேறு ஒருவனே ஆக அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் முடிவுல எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினார் உணர்வை தந்தாய் உயிரை அப்படின்னு சொல்லி பாட்டம் முடிப்பா. ராமபிரான் நாமத்தை நீ சொல்லிட்ட, அதனால நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சுவாமிநாதனுடைய நாமத்தை சொன்னதுனால என்னை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத வந்து இதோட பொருத்தி அவர் வந்து அத சந்தோஷப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. இவருடைய பதிப்புகள் எல்லாமே 2007ல 141 பதிப்புகள் நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. அதனால யார் வேணா எதை வேணா எடுத்து எப்ப வேணா பப்ளிஷ் பண்ணலாம், அந்த உரிமைகள் நமக்கு வந்திருக்கு. இவருடைய சிலேடைன்றது சகஜ வாழ்க்கையில மக்கள் எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி விஷயங்கள் தினசரி வாழ்க்கையில நடந்தது. உதாரணமா ஒரு வீட்டுக்கு காலை உணவுக்கு போயிருக்காரு, பூரி பிடிக்குமா அப்படின்னு உள்ள வந்து கேக்குறாங்க. ஜெகநாதருக்கே பூரி பிடிக்குமான்னு கேக்குறீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காரு. ஏன்னா பூரின்ற இடம் வந்து ஜெகநாதருக்கு உரிய இடம். சாப்பிட்டு வெளியில வந்த உடனே கோலையில நீர் இருக்கு, கை கழுவிக்கிறாங்க. நீரில் தானே கோலை இருக்கும், கோலையில நீர் என்றீங்களே அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கொய்யா பழம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, எனக்கு எப்பவுமே கொய்யா பழம் தான் பிடிக்கும், எல்லா பழங்கள்லயும் அதுதான் வந்து மிக சுவைங்கிறது. என்ன சொல்றீங்க, முக்கடிகள் சொல்றதுல மா பலா வாழை தானே மிக சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. மாவா இருந்தாலும் பலாவா இருந்தாலும் வாழையா இருந்தாலும் நம்ம பறிச்சோம்னா அது டேஸ்ட் கம்மி, தானே விடணும். கொய்யா பழமா இருந்தாதான் அது இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாரு. நடந்து போற வழியெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஒருத்தர் வந்து இறங்குறாரு, எல்லாரும் வந்து வரவேற்கிறாங்க. காலையில வந்து ட்ரெயின்ல வந்து இறங்கினோடனே எல்லாரும் மாலை எடுத்துக்கிறாங்க. ஓ காலையில் வந்த மாலையா அப்படின்னு பேசுற இடங்கள் எல்லா இடத்துலயுமே பல்வலி ரொம்ப உயிர் எடுக்குது அப்படின்னு. ஆமா, ஒரு வலி இருந்தாலே கஷ்டம், பல்வலின்றீங்க, நிச்சயமா வலிக்கதான் செய்யும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அவருடைய வேலைக்காரி பேரு விசாலம்னு பேரு. அந்த அம்மா வந்து கொஞ்சம் பருமனா இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் காலையில அவங்க உரையாடிட்டு இருக்கும்போது வெளியில கூட்டி பெருக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.
வீட்டுக்காரமோ வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ரொம்ப நேரமா காத்திருந்து பாக்குறாங்க. இவர் எழுந்து போற மாதிரி தெரியல. அந்த லேடி பெருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுது. அது இல்லாட்டி அது டியூட்டி முடிச்சுட்டு அது போயிடும். ஸோ உடனே என்ன பண்றாரு, அந்த அம்மா வந்து எங்க எந்திரிங்க, விசாலம் பெருக்கணுமா அப்படின்னாரு. திரும்பி பார்த்துட்டு விசாலம் இன்னும் பெருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா ஏற்கனவே பருமனா இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கணக்கு பாடத்துல கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் வித்தியாசமே இல்லை. கூட்டல் பலமுறை சேர்த்ததுதான் பெருக்கல். நீங்க வந்து 5 முறை 20 20 20 போட்டு கூட்டினீங்கன்னா 100ன்னு வருதுன்னா 5 × 20ன்னு போட்டா 100ன்னு வரும். பெருக்கலுக்கும் கூட்டலுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இதை வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஆசிரியர் கீவாஜா சொன்னாரா, கூட்டலும் பெருக்கலும் வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணுதான்றது எங்க வீட்டு வேலைக்காரிக்கே தெரியும். கூட்டலும் பெருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. தென்னை மரத்துக்கும் மனுஷனுக்கும் தலைகீழ் பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசும்போது சொல்லிட்டு இருக்காரு. என்ன, தென்னை இளமையா இருக்கும்போது வழுக்க வரும், மனுஷனுக்கு வந்து வயசான அப்புறம் வழுக்க வரும், அதனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய புஸ்தக வரிசைகள்ல சாகித்ய அகாடமி விருது அப்படின்றத வந்து 67ல வீரர் உலகம் அப்படின்ற ஒரு இலக்கிய விமர்சன கட்டுரைக்காக அந்த புஸ்தகத்தை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இதுவரைக்கும் அந்த இலக்கியங்கள் எல்லாத்துலயும் வீரம்ன்றது தமிழ் உலகம் வந்து எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கு, எப்படி பயன்படுத்தியிருக்கு, எப்படி அதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு பரிணமிச்சிருக்குன்றத வந்து தொகுத்து ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி ஒரு நூல் போட்டிருக்காரு, வீரர் உலகம்னு. 67ல அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. மலை அருவி அவருடைய ரொம்ப போற்றப்பட்ட ஒரு நாடோடி பாடல்களுக்கான நூல். இன்னைக்கும் நாடோடி பாடல்கள், பழமொழிகள், நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்றத பத்தி நோக்க போகும்போது ஈவாஜோட பதிப்புகளை மட்டுமே பார்த்தா போதும். ஆன்மீக இலக்கியங்கள்ல ஒரு சமரச சுத்த சன்மார்க்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆன்மீகத்தில் அவர் எழுதியிருக்கிறது முருகன், சிவன், விநாயகர், மாரியம்மன், மீனாட்சி, பெருமாள், இயேசுநாதர், நாகூர் ஆண்டவர் எல்லாரும் பத்தியும் எழுதிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சமரசவாதி. நீங்க ஒரு பக்தி உள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அந்த தேம்பாவணின்னு ஒருத்தர் எழுதினார்னா இயேசு பத்தியே எழுதின்னு போயிடுவார். அவர் வேற பத்தியும் குறித்து சிந்திக்க மாட்டார். ஆனா இவரு கிட்டத்தட்ட திருவிக்கா மாதிரி தான். நம்ம போன மாசம் பேசும்போது சொல்லியிருந்தோம், திருவிக்காவும் எல்லா வகையான இறை நம்பிக்கைக்குமான படைப்புகளை படைச்சாருன்னு. கீவாஜா அவர்களும் அதே மாதிரி படைச்சவர் தான். கலைமகள் இருந்த பத்திரிகை காலகட்டத்திலேயே உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் ஆன்மீக சொற்பொழிவு, உரைநடை பகுதிகள், பேச்சாற்றல் வெளிப்படுத்தல் எல்லாமே செஞ்சு காட்டியிருக்கவர். இவருடைய பேச்சுக்கள் மட்டும் தொகுத்து மேடை பேச்சு தனியா, வானொலி பேச்சு தனியா தொகுப்புகளாகவே வெளியில வந்திருக்கு. நம்முடைய அரசாங்கத்துல மத்திய அரசுல கிடைச்ச சாகித்ய அகாடமி தவிர தமிழக அரசு சார்பா அவருக்கு எந்த விருதுகளும் யாரும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம், நம்ம வந்து பசும்பொன் முத்துராமலிங்கத்தை தேவராகவும், பாரதியை வந்து பிராமணாவும், ஊவேசாவும், ஐயராகவும் பார்த்த ஒரு கலாச்சாரத்தை கடந்த 60 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கான போதிய அங்கீகாரம் கொடுக்கப்படலை. அதனால தான் இவரை வந்து மறக்கப்பட்ட தமிழ் வரிசையில் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இதை வந்து அடுத்த தலைமுறைகள் இதை கொண்டு போனதுக்காக முக்கியமான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இவருடைய பேச்சுக்கள்ல தமிழும் இலக்கியமும் கம்பன், இளங்கோவடிகள் அந்த மாதிரி காலகட்டத்தா இல்லாம நீங்களும் நானும் பேசிக்கிற பேச்சு வழக்கில் அதை கொண்டு வந்து சேர்த்ததுனால சுலபமா நம்ம அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போயிட முடியும். அவ்வளவு எளிய நடையில் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. அதை எவ்வளவு முடியுமோ, இதை வந்து பெரிய பெரிய நூல்களெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 50 பக்கம், 30 பக்கம், 40 பக்கம் வெறும் பேச்சாளர் ஆவது எப்படி, கவிதை எழுதுறது எப்படி, கவிதை எழுதுறது எப்படி ரொம்ப சுலபமான வழி ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு கவிதை எழுதுறது, அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு. அவருடைய அகிம்சைன்ற புஸ்தகம் சிறுகதை வந்து 15ஆம் நூற்றாண்டுல ஒரு பையன், 25ஆம் நூற்றாண்டுல ஒரு தாத்தா, இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு கார்ல போற மாதிரி ஒரு சிறுகதை. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை. 15ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரியவர், 5ஆம் நூற்றாண்டுல தாத்தாக்காரர், 25ஆம் நூற்றாண்டுல பேரனா வந்திருக்கக்கூடிய பேரனா வந்து கூட ஒரு பையன், 2 பேரும் கார்ல போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. மாடு இல்லை, எப்படி இந்த உட்கார்ந்து ஓடுதுன்னு கேட்கிறாரு. அவர் வந்து மாட்டு வண்டி கலாச்சாரத்துல வளர்ந்தவர், 15ஆம் நூற்றாண்டு.
இல்ல இது வந்து மோட்டார் வாகனம்னு சொல்லுவாங்க. தானே ஓடுமா? ஆமா ஓடும். நாங்கெல்லாம் மாடு வச்சு பண்றதுல குருவில் 25ஆம் நூற்றாண்டுல சொல்றான் அந்த பையன், மாடு வச்சு பண்றதுல குற்றம், ஒரு ஜீவன். அது போய் நீங்க வண்டி எடுக்க சொல்லுவீங்களா, லோடு ஏற்றி, அதெல்லாம் குற்றம், குழந்தைக்கு போட்டுருவோம். என்னப்பா சொல்ற, காலகாலமா நம்ம மாடு குதிரை தானே வண்டி, அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. இப்போ அது வந்து இன்சை அப்படின்னு. ஓ அப்படியா? போயிட்டே இருக்கும்போது சாலையில தவறா ஒருத்தர் குறுக்க வந்துடுறான். இந்த கார் தட்டிடுது. சரியான நேரத்துல அவன் வண்டி ஓட்டியிருக்கான். குறுக்க வந்து குடிச்சிட்டு வந்து விழுந்தவர் தவறா வந்து விழுந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போட்டு போறாங்க, இறந்துடுறாரு. இந்த பெரியவருக்கு மனசு பதைக்குது. ஏன்னா ஒரு 15ஆம் நூற்றாண்டு ஆளு, கண்ணதுல ஒருத்தர் அடிபட்டு போய் தான் வண்டியில அதுக்கப்புறம் செத்தே போயிட்டாலும் அவங்கள தாங்கிக்கவே முடியாது. துடிச்சிட்டு எப்படிப்பட்ட கொலைபாதக செயல்பட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு டீட்டெயில்ஸை கொடுத்து இதான் என் லைசன்ஸ் நம்பர், அவர் வந்து குடிச்சிட்டு தவறாக அந்த வண்டியில் வந்துருக்கான்னு கேஸை புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 15 நாள்ல கோர்ட்டுக்கு போயிட்டு நிரூபிச்சிடுறாங்க, இவன் மேல கேஸ் இல்லைன்னு வந்துடுறாங்க. படுபாவி கொலைகாரா, கண்ணதுல ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நீ வந்து சட்டப்படி எல்லாமே கரெக்ட், நான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் நீங்க சொல்ற ஜீவகாருண்யமா? மாட்டை வண்டி இழுக்க மாட்டோம், அதுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டு என் மேல குற்றமே இல்லை, நீ பாட்டு கை கழுவி போயிட்டு இருக்க, ஒடுக்கோல் ஆட்சியா இருக்கு நீங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கண் திறந்தாரு. கடைசியில பார்த்தா அவரு அதே 15ஆம் நூற்றாண்டுல பெரிய புராணம் படிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. டைம் டிராவல் 25ஆம் நூற்றாண்டுல பேரனோட போயிருந்தா எப்படி இருக்கும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான 2 பக்க கதைகள் நிறைய படைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய தகவல்கள் ஏராளமா இருக்கு. அவருடைய கம்பராமாயண சொற்பொழிவுகள்ல உள்ள உதாரணங்களை மட்டும் தனியா ஒரு சிறப்பொழிவை பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனாலையும் நேரம் கருதியும் வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த சிந்திக்க வாய்ப்பளித்த திருவள்ளுவர் திருச்சபைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான தகவல்கள் வந்து கீவாஜாவை பற்றி தெரிஞ்சுக்க